நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா, இந்தியன் எக்கனாமில பிளானிங் இன் இந்தியா பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ். திட்டமிடுதலின் நோக்கம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சமூக நீதியுடன் கூடிய பொருளாதார வளர்ச்சி. 1934ல விஸ்வேஸ்வரய்யா பிளான் அப்படின்றத இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்தியாவின் திட்டமிடுதலின் முதல் முயற்சி இதுதான். பொருளாதார வளர்ச்சிக்கான 10 ஆண்டு திட்டம் இது. 1938ல இந்திய தேசிய காங்கிரஸ் நேஷனல் பிளானிங் கமிட்டி அப்படின்ற ஒண்ண உருவாக்கி இருக்கும். இது யார் தலைமையில நடந்திருக்கும் அப்படின்னா, ஜவஹர்லால் நேரு தலைமையில நடந்திருக்கும். 1944 பாம்பே பிளான். இது யார் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா, 8 தொழிலதிபர்கள். பாம்பேவை சேர்ந்த 8 தொழிலதிபர்கள். இதனோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தனிநபர் வருமானத்தை அதிகரிப்பது. 1944ல காந்தியன் பிளான். இது யார் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா, எஸ்.என். அகர்வால். வேளாண்மை மற்றும் கிராம தொழிலுக்கு முன்னுரிமை வழங்குவது இந்த பிளானோட நோக்கமா இருக்கும். 1945 மக்கள் திட்டம் பீப்புள்ஸ் பிளான். இதை அறிமுகப்படுத்தியவர் எம்.என். ராய். இயந்திரமாக்கல் மூலமா விவசாய சாகுபடிகளை அதிகரிப்பது இதனோட நோக்கமா இருக்கும். 1950 சர்வோதயா பிளான். இது காந்தியன் பிளான முன்னோடியா கொண்டு செயல்பட்டிருக்கும். இதை அறிமுகப்படுத்தியவர் ஜே.பி. நாராயணன். இது எதை நோக்கமா கொண்டு இருக்கும் அப்படின்னா, கிராம சுயராஜ்யம்.